ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாயிசம். இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெரிய இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. ஸோ இன்றைக்கி என் கூட வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு ப்ரோ தான் வந்திருக்காரு. ஸோ இவரும் நானும் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. சவுண்டு கேட்குதா? எங்கிட்ட சவுண்டு கேட்டுது. ஸோ இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. ப்ரோ, உங்களுடைய மனநிலைமை என்னன்றதை சொல்லிடுங்க. உண்மையிலேயே வந்து அன்எக்ஸ்பெக்டடு இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து இந்த மாதிரி லொக்கேஷன் வந்து எடுத்ததே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் எடுத்ததுலேயே ரொம்ப 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 பெரிய இடம். இதோட ஹிஸ்ட்ரியை கேட்டும்போது எனக்கு இன்னுமே வந்து அப்படியே ஹாண்டட் ஃபீலு. ஐயோ ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சவுண்டு கேட்குது. இந்த இடத்துல வந்து ஒரு மிட் நைட் சேலஞ்ச் மாதிரி 24 hours சேலஞ்ச் மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ப்ரோட்ட ஒரு ஐடியா சொன்னேன். ப்ரோவும் நல்ல ஐடியாவாக தோணுச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு புதுவிதமாக ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே ப்ரோ, ஏதோ பண்ணிங்கன்னு சொல்லி ப்ரோவும் வந்தார். ஸோ ப்ரோ, இதுதான் ப்ரோ என்னோட மனநிலைமை. உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹாண்டடாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கே. ஸோ வந்து டே டைமில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து அடித்து போட்டால் தூக்கிறதுக்கு ஒரு ஆள் வர மாட்டானுங்க. ஆமாம், கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து எது நடந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பாம்புங்க அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போக போக அப்படி சொல்லிக்கிட்டே வரோம். யாருமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்பிடுவாங்க. அவங்க வர்றதுக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 8 o'clock சம்திங் ஆயிரும். ஸோ மித்தபடி வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து போய்கிட்டே வேறு எதனாச்சும் ஒரு இடத்துல வந்து இந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நைட் விஷன் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஏகப்பட்ட நைட் விஷன் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லுமே நம்ம வந்து நைட் விஷன் செட் பண்ண போது அதுதான் இங்கே ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இருட்டிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம நைட் விஷன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு தலைவலி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு லைஃப் டைம் வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறோம். வந்து வேறு லெவல் இருக்கும், பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் வேலை ஒரு சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசுகிறோம். Something on my dick, I know she like it 'cause you ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7:30 கிட்ட ஆகுது. ஸோ அவங்களுக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணேன். அவங்க ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-10:15 வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி வந்தாலுமே நல்ல விஷயம்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஃபே இல்லாமல் தான் இந்த இடத்துக்கு நின்றுட்டு இருக்கோம். கண்டிப்பா என்ன வேணாலும் இருக்கலாம். நாங்க வந்து இவ்வளவு நேரம் நேரத்தை கடக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சவாலா இருந்துச்சு. இப்பதான் மணி 7:00 ஆயிருக்குது. வந்து அப்படியே கண்ணெல்லாம் இருட்டுது. எனக்கு ஃபுல்லா நைட் விஷன்ல தான் எடுக்கிறோம். ஏன்னா லைட் ஆன் பண்ணா கண்ணை வலிக்குதுன்னு சொல்லி. உங்களுக்கு எத்தனை ஃபுட்டேஜ் வந்து கட் ஆக போகுது அப்படின்றது தெரியல. ஸோ பார்ப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறத மட்டும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த கடைசி ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டே இருக்கு. ரொம்ப நேரமாக சவுண்டு கேட்டுட்டு இருக்குது. ஸோ ஆமாம், நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி நானும் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன், இவரும் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாரு. பட் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏதோ எங்களை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. எங்களுக்கே தெரியல. அது ஏதோ டிஃப்ரெண்டா நாங்கள் நடந்து வரோம். ரெண்டு ஒரு இடத்துலையுமே இல்லாத ஒரு வைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எங்களை சுற்றி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாங்க 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 பாத்துக்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. ஹிஸ்டரி அப்படியே போக போக சொல்லிக்கலாம். எப்போ வருவாங்க தெரில. உள்ள சவுண்டு கேட்குதுல்ல? சவுண்டு கேட்டுச்சு தானே? போய் பாருங்க. நான் பாருங்க 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 பாருங்க. யாராச்சும் உள்ள இருக்கீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வந்து மொபைலில் தான் ஷூட் எடுக்கிற மாதிரி இருக்குது. மை காட், இது நான் அட சொல்லுதான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
ப்ரோ 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 சவுண்டு வருது பாருங்க, அதே சவுண்டு தான். என்னாச்சு? வெளியில் சவுண்டு கேட்குதா? வெளியில் சவுண்டு கேட்குது. இதுக்கு வெளியில் இல்லை, அதான் பறவை பாருங்க. இங்கிட்டு கேட்குது. சரி ஓகே வாங்க, அவங்க வர வெயிட் பண்ண வேண்டியதுதான் ப்ரோ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டோன்னா போதும். எவ்வளோ நேரம் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? எப்போ தான் ப்ரோ வருவாங்க? கேட்டிங்களா? ஃபோன் பண்ணிங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவாங்க. வவ்வால் தான் எப்போயும் பறந்துக்கிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைட் விஷன் கேமரா எல்லாத்தையும் வச்சுருக்கு. என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலையும் நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. ஸ்ட்ரீம் சவுண்டு இந்த ரூமில் இருந்து அடிக்கடி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. சம்திங் ராங். யாராச்சும் உள்ளே இருக்கீங்களா எங்களை தவிர்த்து? ப்ரோ என்ன ப்ரோ? அதுதான் கண்டிப்பா. நான் போய் பார்த்துட்டு வந்தேன், எதுவுமே இல்லையே. சரி ஓகே, நமக்கு லைட் சோர்ஸு ரொம்ப தேவை ப்ரோ. வாங்க 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 வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே இருந்து சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த மரத்துக்கிட்ட தான் சவுண்டு நினைக்கணும் ப்ரோ. இந்த பாருங்கள், அந்த மரம் இருக்குது பாருங்கள், அங்கே தான் சவுண்டு வந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே. இல்லை ப்ரோ, நம்ம இன்னும் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ எனர்ஜி வேஸ்ட் பண்ணாங்கன்னா வாங்க வாங்க. நைட் விஷன் மட்டும் எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இன்னும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. நாங்கள் வந்து ஆமாம், இது ஒரு விசில் சவுண்டு மாதிரி என்ன இருக்குன்னே தெரியல இந்த இடத்துல. அந்த காட்டுக்கிட்ட தான் மரத்துட்டு தான் சவுண்டு வருது. இதுக்கே எப்படின்னா இன்னும் எவ்வளவோ பெரிய இடம் இருக்குது. இது சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இன்னும் பசங்க வேறு ஆளக்கணும். ஸோ அவங்களாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் பெரிய இடத்த எல்லாத்தையுமே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு வேறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டோன்னே. ஸ்மெல்லே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். பார்ப்போம் என்ன சவுண்டுன்னு பாருங்க. அங்கே வெளியில் சவுண்டு கேட்குது. உள்ளே வந்து எங்கே வெடிச்சிச்சின்னு தெரில. ஏதோ ஒன்று வெடிச்ச மாதிரி இருந்துச்சு. பல்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கேன்னு ஒரு பல்ப் இருக்குது. ஆனால் பல்பு வெடித்த சவுண்டு தான் கேட்டுச்சு. சரி ரைட்டு ஓகே ப்ரோ. பாம்பா கூட இருக்கலாம் ப்ரோ. சரி வாங்க ப்ரோ, வாங்க வாங்க. நமக்கு நைட் விஷன் இருக்குது ப்ரோ, கேப்சர் ஆகும். வாங்க பேசாமல் இப்போயே சாப்பிட்ருவோமா? எல்லாம் ஆடுது பாருங்க. நைட் விஷன் கேப்சர் ஆகிருக்குமா? ஆயிருக்கும். பட் ஆனால் கீழே பார்த்த மாதிரி இருக்குது. சரி ரைட்டு ஓகே வாங்க. டேய் ஹலோ. எங்கடா இருக்கா? என்ட்ரன்ஸ் வந்துட்டீங்களா? வந்துட்டாங்களா?
வந்துட்டாங்களா? லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ, நைட் விஷன் ஓடிட்டு இருக்கு. ப்ரோ அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இருங்க. ஸ்ட்ரைட்டாவா? லைட் அடிக்கிறோம், தெரியுதான்னு பாருங்க. இருங்க, லைட் அடிக்க. உங்க லைட் உங்களுக்கு தெரியுதா? ப்ரோ லைட் அடிங்க. தெரியுது. பாத்துட்டேன் ப்ரோ. அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து ரைட் கட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ரைட் கட் பண்ணீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும், அங்க வாங்க. ஓகே ப்ரோ. பார்த்து சேஃபா வாங்க. ஓகே ப்ரோ. பார்த்து கீழே பார்த்து வாங்க. லைட்டே இல்லாமல் இப்படி வந்துட்டு கீழே பாருங்க. பார்த்துட்டேன். ஓகே, அவங்க வரட்டும். இந்த வெளிச்சத்தை வச்சு என்னத்த பண்ணுறது? இந்த வெளிச்சத்தை வச்சு என்னத்த பண்ணுறது? வந்தாச்சு இப்போ. இங்கிட்டு வந்தாச்சு. ரைட்டு தானே கட் பண்ண சொன்னாங்க? லைட்டு இந்த வீடு சொன்னாங்களே. என்ன ப்ரோ இது இப்படி இருக்கு வழி? கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சுல்ல ப்ரோ? எவ்வளோ நேரம் ப்ரோ? வரது கொஞ்சம் லேட் ஆச்சு ப்ரோ. என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்டு? என்ன ஆச்சு? இருங்க அவருங்க ஒரு தலை அடிபடுத்து. என்னாச்சு ப்ரோ? போ நான் விட்டுட்டு வந்துடுறேன் ப்ரோ. இருங்க ப்ரோ, உங்கள் பசங்களுக்கு ஃபோன் அடிங்க ப்ரோ. இங்கே யாரும் இருக்காங்க. ஆமாம் ப்ரோ, சீக்கிரம் அடிங்க. சீக்கிரம். என்ன ஆச்சு? பிளட் வருதா? இருங்க ப்ரோ இருங்க நான் கால் பண்ணுறேன். இருங்க. ரியாஸ் ப்ரோ இருங்க என் பேக்ல ஆச்சு. எல்லாமே அங்கே இருக்கு. ஐயோ, பேக் எல்லாத்தையும் அங்கே வச்சாச்சு. வெளில போகிறது இங்கே எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து ப்ரோ? எனக்கு தண்ணி இருந்தால் கொடுங்க ப்ரோ. இருங்க நான் ஃபோன் பண்ணுறேன். இருங்க, கால் பண்ணுறேன், டக்குன்னு கால் பண்ணுறேன். வா ப்ரோ, நீங்கள் இங்கே இருங்க. நான் கால் பண்ணுறேன். ஹலோ மச்சான், ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு மச்சான். கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? எமர்ஜென்சிடா, என் ஃப்ரெண்டுக்கு தான். சரி, சீக்கிரம் வா. ஓகேடா, சீக்கிரம் வா. ப்ரோ கால் பண்ணியிருக்கேன் ப்ரோ, வந்துடுவாங்க. கால் பண்ணிட்டேன். என்னாச்சு? என்ன சொன்னாங்க? இந்த வந்துடுறேன்னு சொன்னாங்க. எமர்ஜென்சி வந்து. என்னாச்சு? ரொம்ப ரத்தம் வருதா? ஆமாம் ப்ரோ. எப்படி? என்னாச்சு? கேப்சர் பண்ணுங்க. நைட் விஷன் கேப்சர் ஆகிருக்கும் ப்ரோ. என்னாச்சு? நான் கேமரா லைட்டு பார்த்து தான் ப்ரோ வச்சேன். தேவையில்லை ப்ரோ. சீக்கிரம் ஃபோன் அடிங்க ப்ரோ. இன்னொரு வாட்டி சீக்கிரம் அடிங்க ப்ரோ. ஷூ, என்ன நடந்துச்சு இப்போ? அதுதான் பாருங்க, பிரம்ம மாதிரி இருக்கு வித்தியாசமா. ஹலோ. ப்ரோ கேக்குதா ப்ரோ? வர சொன்ன ப்ரோ என்னாச்சு ப்ரோ? எங்கே வந்துட்டு இருக்கீங்க கரெக்டா? ப்ரோ நான் இப்போ கேட்டுக்கிட்ட வந்துட்டேன் ப்ரோ. வந்துட்டீங்களா? அங்கே 2 பேர் இருப்பாங்களே பாருங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நிற்கிறாங்க ப்ரோ. ஆமாம், எமர்ஜென்சியாக கூட்டு போங்க. ப்ளூ கலரில் ஒருத்தர் சட்டை போட்டிருப்பான். அவனை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் மட்டும் சேர்த்துட முடியுமா? ஓகே ப்ரோ. என் கூட 2 பேர் பசங்க வந்துட்டாங்க ப்ரோ. அப்படியா? சரி, ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. எமர்ஜென்சி ப்ரோ, கொஞ்சம் பேசுங்க ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஹலோ மச்சான், நான் தான்டா. இது கொஞ்சம் எமர்ஜென்சிடா, இது மாதிரி ஆயிடுச்சு. சாரா இந்த நைட்டுக்கு கால் பண்ணேன்ட்டு. ஸோ சீக்கிரம் அவனை மட்டும் எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிரு. சீக்கிரம் ஃபோன் பேசுறதுக்கு நேரமே இல்லை. சீக்கிரம் என்ன ஆச்சுன்னு பாரு. சரி மச்சான், சரி பார்க்குறோம். கட் பண்ணிடுங்க. வாங்க ப்ரோ, வாங்க.
ஆனால் இது உண்மையாகவே வந்து ரத்த காவலாம் வாங்குது அப்படின்னா இது ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ப்ரோ. சீரியஸாகவே அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஒரு இடத்துலையும் இந்த அளவுக்கு ஆனது கிடையாது. வரவே விட மாட்டேங்குது. நம்ம 2 பேரும் மட்டும்தான் இங்கே இருக்கிற மாதிரி சொல்லுது ப்ரோ. வரவே விட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். அவர் இப்போ ரியாஸ் ப்ரோ எங்கே? ரியாஸ் ப்ரோ விட்டு வந்துடும். சரி ஓகே. எந்த அளவுன்னு தெரியல ப்ரோ. எனக்கு என்ன டவுட்டாக இருக்குண்ணா ப்ரோ, நம்ம 2 பேரும் வந்து அதாவது வந்து ரெக்கார்டில் இருக்கு ப்ரோ. இல்லை இந்த இடத்துல வந்து என்னன்னா அப்படி என்ன இருக்குது இந்த இடத்துல புரியுது. மேலே இவ்வளோ தான் இருக்குது. லைட்டு கொடுங்க. மேலே என்ன இருக்குன்னு பாருங்க. ஒன்றுமே லைட் அடிங்க ப்ரோ, லைட் அடிங்க. என்ன இருக்குது? ஏதோ வந்து இலை மாதிரி வளர்ந்துருக்கு ப்ரோ, கொடி மாதிரி. இங்கே பாருங்க மேலேருந்து வளர்த்து ப்ரோ, இந்த செவுத்துலேருந்து. ஐயோ ஐ திங்க் நம்மளுக்கு ஏதோ வந்து சீரியஸாகவே எனக்கு நெஞ்சு படப்படங்குது. வந்தவங்களுக்கே எப்படின்னா நம்ம இந்த இடத்துல ரத்தம் வருதுன்னா ரத்தத்தை பார்த்தீங்களா? நான் பார்க்கல. ஒன்றுமே சொல்ல முடியல என்னால், அந்த அளவு இருக்குது. ஓ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல என்னன்னா இப்போ வந்து நடந்தது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிடையாது. ரொம்ப மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடந்திருக்குது. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு உண்மையே புரிய மாட்டேங்குது. சீரியஸாகவே இது வந்து ஒரு ஒரு பெரிய இடம், ஒரு நல்ல ஒரு வெயிட்டான ஒரு இடம் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. வேற லெவலில் நம்ம எடுக்கலான்ற ஒரு பிளானாக தான் வந்துச்சு. பட் அந்த இடத்துல இப்படி ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் வீடியோக்குள்ளே நம்ம இப்போதான் வீடியோக்குள்ளேயே வரோம். ஏதோ என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல. கண்டிப்பாக அவனுக்கு நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். என்னென்னமோ சவுண்ட்ஸ் வந்துருக்கு டிஃப்ரெண்டாக. இதில் விட சிக்கனை வர வாங்கி வச்சிருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு மண்டையெல்லாம் பிச்சு. அவன் வந்து இத்தனைக்கும் பேசக்கூட இல்லை ப்ரோ. ஏன் சார் என்ன ஆணுச்சுன்னே தெரியல எனக்கு. ரொம்ப ரொம்ப தப்பாக படுது ப்ரோ. இத்தனைக்கும் நாங்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து உள்ளே கூட இன்னும் போகல. என்ட்ரன்ஸ்லாம் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கோம் ஃபுல்லா. இந்த வீட்டில் இருந்தால் சவுண்டு வரும்னு அப்பயிலேருந்து நோட் பண்ணிருக்கோம். ஆனால் வந்து இதுதான் இதில் உள்ள காலை எடுத்து கூட வைக்கிறாவன் என்ன நினைச்சுனே தெரியல. திடீர்னு கண்டிப்பாக பிளாங்காக இருக்கு சுத்தமாக. நைட் விஷனில் கண்டிப்பாக கேப்சர் ஆயிருக்கும் ப்ரோ. டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. அதான் இவ்வளோ தூரம் ஃப்ரேம் வந்து இருக்குது. என்ன நினைச்சு எங்களுக்கு நாங்கள் அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். திடீர்னு எல்லாம் அப்படியே பறக்குது. ஐயோ சரி ரைட்டு ஓகே நடக்கிறது. ஆனால் கண்டிப்பாக நான் விட மாட்டேன் ப்ரோ. சீரியஸாகவே என்னதான் இருக்குன்னு பார்த்துருவாங்க. சாவா டெஃபினட்டா வாழ்வா சாவா நீங்கள் பார்த்துருவோம். சாண்டி போன போனேன். என்னாச்சு ப்ரோ? சாண்டி வேறு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். சாண்டி எடுக்க மாட்டாரா? ஆமாம். ஸோ அவன் என்ன நல்லவரன்றது தரல. ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி 2 பேரும் மாட்டிக்கிட்டு. ஆனால் அவன்கிட்ட வந்து ஷூட்டுன்னு சொல்லியிருந்தேன். பட்டு சரி ரைட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. இன்னும் ஆளை காணோம். அவர் உங்கள் ரியாஸ் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம். கால் பண்ணுங்க. சொல்றா. என்ன ஆச்சு? போனியா? நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கேன்டா. சேஃபு தான்டா. ஏதாச்சும் வர சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப பிளட் வந்துகிட்டு இருக்கு. சரி இப்போ நீ வர முடியுமா? இப்போ வர முடியுமா? இங்கே நாங்கள் தனியாக நின்றுட்டு இருக்கோம்டா. 2 பேர் தான்டா. அவரும் சாண்டியும் ஃபோன் எடுக்க மாட்டாரா? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? பாவம்டா, இவரு ரொம்ப பிளட் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கா. சுச்சுவேஷன் ரொம்ப கட்டிட்டு இருக்காரு. எப்படி இது பண்ண முடியும்?
வீடியோ முக்கியமா வேறு முக்கியமாடா? புரியுது ரியாஸு, அதுக்குன்னா நம்ம பசங்களை அனுப்பிச்சி விட்டனே, வந்துட்டாங்களே. அவங்க வந்துட்டாங்க, இருந்தாலும் நம்ம கூட வந்தாலும் சேஃபா என்னன்னு நமக்கு தெரியும். அவங்க பார்த்துக்குவாங்க ரியாஸு, நம்ம போய் வீடியோ எடுத்துட்டு நம்ம பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்ததுலேருந்து 7:30 மணி, 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரே 7:30 நடந்துட்டு இருக்கு ரியாஸு. சத்தியமா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி. முடிஞ்சா வந்து ஏதாச்சும் எப்படியா அரேஞ்ச் பண்ணி வர முடியுமான்னு பாரு, சரியா? பார்க்குறேன்னு சொல்லாத, நாங்கள் இங்கே தனியாக நின்றுருக்கோம், 2 பேர் தான் மேலே கிளப்பிட்டு இருக்காரா. வாடா. என்னடா கடுப்பு மேல கிளப்பிக்கிட்டு இருக்காங்க? இப்போ பாவமா இல்லையா அவரு? மண்டை அடிபட்டு ரத்தம் இப்படி இதாயிட்டு இருக்கு. நீ வெளியில போன போத கடுப்பாகுது. என்ன ப்ரோ இப்போ என்ன பண்ணலாம்? ப்ரோ இவனும் இப்படி சொல்கிறான், அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் லைட்டு பண்ணிங்க, சாண்டிக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். எடுக்கிறாரா இல்லையா சாண்டி ப்ரோ? நல்லா சுற்றுது ப்ரோ. முக்கியமே அதே தான் இருக்குண்ணா. என்ன வீடியோவே ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணல ப்ரோ. அது வரையும் இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி உள்ளே போகக்கூடாதுன்னு இது வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுக்குதோ? இல்லை, யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி கன்ஃபார்மாக எடுக்கிறது. நீங்கள் ஓகே தானே? 2 நான் ஓகே தான் ப்ரோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், எடுத்துடலாம், அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இது உயிர் சம்மந்தப்பட்ட, அவன் சொன்னது கரெக்டாக தான், திட்டினதில் வந்து நான் தப்புன்னு பண்ணல. ஆனால் நம்ம சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கணும்ல ப்ரோ. 2 பேர் இருக்கிறோம், நம்மளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யார் கூப்பிட்டு போவோம் இங்கேருந்து? நீங்களே சொல்லுங்கள். எடுக்கிறாரா தெரியல. நான் எடுக்க மாட்டேன். ஏன் ப்ரோ எடுக்கவே மாட்டாங்க? என்னாச்சு? அம்மா இடுப்புலாம் வலிக்குது ப்ரோ. வந்ததுலேருந்தே சத்தியமா உண்மையிலே ஏதாச்சும் சூனியம் வச்சுருப்பானுங்களோ இந்த இடத்துல. என்ன பண்ணாங்கன்னே தெரியல இந்த இடத்த. இன்னும் ஹிஸ்ட்ரி கூட நம்ம வீடியோவில் சொல்லலை. ஹலோ, எடுக்கிறாரா? எடுத்துட்டாரா? தலைவர் சொல்லுங்க. எங்கே இருக்கு தலைவர்? அப்படியா, சரி ரைட்டு, ஓகே. கொஞ்சம் ஸ்பாட் எங்கன்னு சொல்லியிருந்தால ஞாபகம் இருக்குதா? ஆமா, ஏன் என்னாச்சு? இப்போ கால் பண்ணிருக்கேன், ஷூட் போயிட்டுருக்கல போது கொஞ்சம் ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு. என்னாச்சு? அதான் எல்லாத்தையும் கொஞ்சம் காலில் சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரில் மட்டும் வர முடியுமா? வேமா கிளம்பி. எமர்ஜென்சி ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டு. ஆமாம், இல்லைன்னா நான் உனக்கு லொக்கேஷன் கூட வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நான் கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் வரப்பாரு. ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வரப்பாரு தலைவரே. எவ்வளோ ஸ்பீடாக வர முடியுமோ? இல்லை வா, என்னன்னா சரி வா, நான் நேர்லேயே உனக்கு சொல்கிறேன் எல்லாத்தையுமே மொத்தத்தையும். சரி தலைவர், கொஞ்சம் சீக்கிரம். யாரோ இருந்த மாதிரி இருக்கு ப்ரோ. வராரு. கேமரா ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணிட்டேன் ப்ரோ. 2 பேர்த்துல யாருக்கு என்ன வேணாலும் அவங்களாம் 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே வாங்க. ஆமாம், ரெடியா? ஓகே ப்ரோ, வாங்க. எவ்வளோ பெருசு பாருங்க ப்ரோ, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ப்ரோ. கீழேலாம் பார்த்து வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இங்கே சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்தீங்க, என்னாச்சு? யாராச்சும் பார்த்தீங்களா? ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக.
கேட்டிங்களா கேட்டிங்களா இல்லையா கேக்குதா இல்லை ஆனால் கண்டிப்பாக கேமராவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சவுண்டே. இதுக்குள்ளே இருந்து கேட்டுச்சா? உங்களை சுற்றி யாராச்சும் இருக்கீங்களா? உங்களால் மறுபடியும் அதே சவுண்டு போட முடியுமா? ஒரே ஒரு நிமிஷம். யாரு சொல்லு தலைவரே சொல்லு. உள்ள வந்துட்டானா ப்ரோ? உள்ள வந்துட்டியா? வந்துட்டாரா? கரெக்டாக வந்து எங்கே நிற்கிற நீ? என்ட்ரன்ஸ் நாங்கள் நிற்கிறது லைட் அடிக்கிறது தெரியுதா ப்ரோ? லைட் இருக்குது தெரியுதா? அந்த லைட் வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி வாங்க ப்ரோ. அப்படியே லைட் வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி வா. அங்கேருந்து வரும்போது பார்த்து சேஃபாக வா. என்ன வேணாலும் இருக்கலாம். கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு வா. உங்களால் மறுபடியும் அதே சவுண்டு போட முடியுமா? அது நீங்கள் தான்றது எனக்கு தெரியணும். ஸோ இங்கே இருக்கிறதியா இப்போ இந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு விபத்தை ஏற்படுத்துனீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு. ஸோ அது நீங்கள் தானா? ப்ரோ அது ப்ரோ இந்த சைடில் இருந்தால் ப்ரோ கேட்குது. சரி வாங்க, அது என்ன பறவையாக எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் ப்ரோ. ஆமாம் வாங்க 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 வாங்க. கீழெலாம் பார்த்து போங்க ப்ரோ, பாம்பு இருக்கு. ஆமாம் ப்ரோ, இந்த மாதிரி இடத்துல தான் கட்டுவடியாக அந்த மாதிரி நிறைய இருக்கும் ப்ரோ. சவுண்டு கேட்குது. சேம் சவுண்டு கன்ஃபார்ம் பார்த்து ப்ரோ. தலைவரே சுருண்டு கிடக்கும் ப்ரோ. தலைவா வந்துட்டியா? வா 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 வா. இடம் இப்படி இருக்கு. வாங்க வாங்க பார்த்து வாங்க. அங்கே தான் ஏதோ சவுண்டு வந்துச்சு ப்ரோ. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்துருங்க. வாங்க வாங்க டக்குன்னு வந்துருங்க, நான் சொல்லுறேன். கண்டிப்பாக கேமரா ரெக்கார்டில் தானே போட்டு வந்த. ஆசைலாம் இருந்தால் எங்கே ஆசை அடிபட்டுருச்சு ப்ரோ. அடிபட்டுருச்சா? என்ன சவுண்டு கேட்குது பாருங்க. ப்ரோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு ப்ரோ. தலைவரே எங்கேருந்து கேட்குதுன்னு பாரு தலைவா. ஆ சரி வாங்க. பெரிய இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ரோ. இந்த இடத்துல வந்து கால் வைக்கும்போது பார்த்து வாங்க ப்ரோ. டெஃபினட்டாக இந்த மாதிரி இடத்துல தான் கட்டுவரியாக இருக்கும் ப்ரோ. சைடில் கால் நல்லா அழுத்தியே வாங்க. பார்த்து ப்ரோ. ஹாஸ்பிட்டல் இங்கே பக்கத்தில் தானே இருக்குது. இருக்கு ப்ரோ, பக்கத்தில் தான் இருக்கு. என்னாச்சு என்னாச்சு? பண்ணிடலாமா? கன்ஃபார்மாக பண்ணிடலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது ப்ரோ. நம்ம வேறு ஏதோ ஒரு பாதை உள்ள வந்துட்டுருக்குறோன்னு மட்டும் எனக்கு தெரியுது. கொஞ்சம் கீழே உட்காந்து வாங்க ப்ரோ. முள்ளு செடி ப்ரோ இது. பார்த்து
காலை நீங்கள் வச்சுருங்க ப்ரோ, இதில் அடித்து வச்சுருங்க ப்ரோ. கொஞ்சம் காலை ஊனியே வாங்க, இருக்கும். சவுண்டு போட்டுக்கிட்டு வாங்க. நம்ம நடக்கிறதுலே பாம்பு திடீர்னு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நடங்க, அப்போ பாம்பாக ஏதாச்சும் இருந்தாலும் ஓடி போயிடும். ப்ரோ இது உள்ள இருக்குது ப்ரோ, பாதை. ஆமாம் ப்ரோ. ப்ரோ பாருங்க, அந்த மரத்தை வேரோட விழுந்துருக்கு ப்ரோ. பில்டிங் எப்படி போகிறது? அங்கிட்டு தான் ப்ரோ வழி இருக்கு. சொல்லியாவா? இங்கிட்டு ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். இது உள்ளே போயிட்டு பார்க்குறேன் தூண் எவ்வளோ பெருசாக இருக்குது ப்ரோ. மரம் இது நம்ம உள்ளே போயிடுவோம் ப்ரோ, உள்ளே போய் பார்த்துட்டு வெளில வந்துடும். இங்கிட்டு வழி கிடையாது, ரொம்ப டேஞ்சரு. பாம்பு மாதிரி இருக்குது. பாம்பு இல்லை ப்ரோ. பாம்பு இல்லையா? நல்லா பாம்பு இல்லை, ஆனால் பாம்பு மாதிரி தான் இருக்குது. சட்டையை உரிச்சு போட்ட மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ சவுண்டு? உள்ளே இருந்தானே சவுண்டு கேட்குது. அம்மா தலைவரே, அங்கே பாம்பு இல்லை ப்ரோ. என்ன இது? யார் அது? வாங்கிடும். பார்த்து வாங்க ப்ரோ. இது என்ன காயின்னு சொல்லுவாங்க? பாம்பு மாதிரியே இருக்குல்ல. ஓ, நாகப்பாம்பு வாயை வச்சுட்டு இந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. என்னாச்சு? உள்ள போதா? என்ன ப்ரோ? எப்படி வெடிச்சிச்சு? ப்ரோ இங்கே பாருங்க, இதெல்லாம் என்ன அது அமுங்குது? நெல்லா ப்ரோ? இந்த பாருங்க, இதுவே பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ பயந்தே போயிட்டேன். ஆமாம் ப்ரோ. போகலாம் போகலாம் ப்ரோ. என்னாச்சு? மறுபடியும் அதே மாதிரி சவுண்ட் உங்களால் போட முடியுமா? ஏன் இப்படி எங்களை பயமுறுத்துன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆளை பழி வாங்கினது உங்களுக்கு போதாதா? இன்னும் ரத்த வரி அடங்கலையா? என்ன பண்ணும் உங்களுக்கு இப்போ? நான் உங்கள்கிட்ட அப்படி எதிர்பார்க்குறேன். உங்களால் என்ன பண்ண முடியும்? கன்ஃபார்ம் ப்ரோ. ஒவ்வொரு சுற்றி ஒரு கேட்குதா மோசமாக இருக்கா. சைலண்டாக இருங்க, இந்த சவுண்டை கேப்சர் பண்ணிடும். சைலண்டாக இருக்கு. கேப்சர் பண்ணுங்க. இல்லை கொஞ்ச நேரம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். நாங்கள் உங்கள்கிட்ட தான் பேசணும் வந்திருக்கிறோம். நீங்கள் பேசுகிற விதம், உங்களுடைய ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புரியல. என்னாச்சு? டக்குன்னு அங்கே ஒரு பில்டிங் தெரிஞ்சிச்சா? அது வந்து டக்குன்னு கிளாஸ் ஆச்சுரா ப்ரோ. அண்டர் கொண்டு இருக்கு ப்ரோ, இறங்கி பார்த்துருவோமா என்ன இருக்குன்ட்டு. இதுக்குள்ளே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாச்சும். ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ. அந்த சைடு என்ன இருக்குன்னு பாருங்கள். பார்த்துரா தலைவா, இங்கிட்டு தான் கிராஸ் ஆச்சு. கேமரா கூட சின்ன தூரம் தான். ஏதோ ஒன்று போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. போது கண்டிப்பாக அடைச்சி வச்சுருக்காங்க.
ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. இல்லை செங்கல் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க ப்ரோ. என்ன இருக்குன்னு தெரியல உள்ள. என்ன சவுண்டு? வந்துக்கிட்டே இருக்கா சவுண்டு. அந்த கேமரா பிளர் ஆகுது. ஆமாம் 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 ஆமாம். பார்த்தாலே மேலே வா, மேலே வா, மேலே வா. எப்படி? மேலே வா, மேலே வா. உங்களை சுற்றி யார் இருக்கீங்கன்னு தெரியல. எவ்வளோ பெருசுன்றது சுத்தமாக ஒரு ஐடியா கூட இல்லை. அங்கேருந்து என்ட்ரன்ஸில் வந்து வரும்போது ப்ரோ லைட்டு கொடுங்க. இதெல்லாம் இப்படி தனியாக என்ட்ரன்ஸ் பார்த்ததே இல்லை. மேனேஜராக. ஆமாம் அதை விட பெருசுடா. அது நான் தனியாக வந்தது மேனேஜர் விட்டு என்னாச்சு 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 என்னாச்சு? அதே சவுண்டு கேட்குதா? அங்கேயா? ஆமாம் 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 ஆமாம். எங்கே கேட்குது? ப்ரோ வாய்ப்பே கிடையாது. அப்படிதான் போகணும். இது ரொம்ப டேஞ்சரு. இல்லை பார்த்துடலாம் ப்ரோ. பாம்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ரொம்ப இது வழியே கிடையாது. அங்கே பார்த்தாலும் வழி வேறு அங்கே பாரு அப்படி தான் இருக்கு. சொல்கிற மாட்டோம் தான் இருக்குது. அப்படி கூட வந்துக்கலாம். டீ டீ காலில் இங்கே போகிற விட்டுதுடா. இது என்னடா என்னடா? கம்பளி பூச்சா கூட இருக்கும். நத்து ப்ரோ. இதெல்லாம் உயிரோடு இருக்கு ப்ரோ. வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க ப்ரோ. ஏன்டா மொத்தமே நினச்சேன் ஒட்டும் போதே நினச்சேன். அப்பப்போ காலில் ஒட்டிகிட்டே இருந்துச்சு. ஏதோ இது வேணாண்டா, இந்த சைடு வேணாண்டா. பாம்பு இருக்க போதுடா. நான் சரி சாப்பிட வந்து பாம்பு இருக்கும் கண்டிப்பாக ப்ரோ. அந்த மெயினில் போயிடுவோம் ப்ரோ. போங்க போங்க. இங்கே நிறையா இருக்குது. ரொம்ப மோசம். என்னங்க பார்த்து ப்ரோ. சரி வாங்க வாங்க வாங்க. என்ன ப்ரோ சவுண்டாக இருக்கும்? அது டிஃப்ரெண்ட்டாக கேட்டு இருக்கு ப்ரோ. வந்து இந்த சைடு இருந்தாலும் சவுண்டு டம் டம்னு உடஞ்சிச்சு. இரு அப்படியே இரு. அப்படியே காலை வை. ஆ போ ப்ரோ. அப்படியே காலை வைங்க. இந்த சைடில் தான் அந்த சவுண்டு வந்துட்டு இருக்கு ரொம்ப நேரமாக. எங்கே இருந்து? இந்த சைடில் இருந்து. ஏன் அப்படி போகிறீங்க? அங்கே முள்ளாக இருக்கு. வலி இருக்கா? ஓப்பா வாங்க ப்ரோ. அப்பா புதுசு ஆனால் இடம் ப்ரோ ஒன்றாவே இருக்கணும். என்ன வேணாலும் ஆகலாம். கண்டிப்பாக. வா 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 வா. வந்த கொஞ்ச நேரத்தில் நைட் விஷன் அங்கே தானே இருக்குள்ள இருக்கு. இடத்துல இருக்குது இல்லை? எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்குதா? இல்லை ஆமாம், எல்லா இடத்துலையும் அங்கே ஒன்று வச்சுருக்கோம் ப்ரோ. இந்த இருக்கு பாருங்க. ஆமாம் 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 பில்டிங்கா? ஆமாம் இது ஒரு பில்டிங்னு நினைக்கிறேன். இதில் உள்ளே போக முடியாது போலயே. அங்கேயும் நைட் விஷன் இருக்கு. மரத்தில் இருந்து உழுவுது. இல்லை தலைவரை உள்ளே இருந்தால் கேட்குற மாட்டேன் இருக்குது. உள்ளே இருந்தா வாங்க. இங்கே பாருங்க ப்ரோ. இல்லை இல்லை இங்கே விழுந்துச்சு பார்த்தனே. இங்கே விழுந்துச்சுரா. பார்த்து ப்ரோ கண்ணாடி இருக்கும். இது எப்படிங்க எப்படிங்க சீக்கிரம் ப்ரோ. டைம் இல்லை. உள்ளே போகிறீங்களா? எப்படிங்க? பார்த்து லைட்டு கொடுங்க. என்னாச்சு? ஒரு ரூம் இருக்குது. ரூம் இருக்கா? உள்ளே வச்சுருக்கீங்களா? பாத்ரா வெளியே இருக்கானா? போ 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 பார்த்து போ. வாங்க வாங்க வாங்க. அப்படிங்களா ப்ரோ? ப்ரோ இது ஒரு சாதாரணமான ஒரு விழுந்துரும் போது பார்த்து பார்த்து வாங்க.
இப்படி மாட்டிக்கிட்டேன். பார்த்து 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 ப்ரோ, பார்த்து வாங்க. இந்த கொக்கி பார்த்து ப்ரோ, பார்த்து வாங்க. இந்த கொக்கி மாட்டுது. அது ஏறுங்க, அது ஸ்பின் பண்ணி விடுங்க. சீக்கிரம் வாங்க. இங்கே வாங்க. அது இருங்க, வரேன். என்னாச்சு? என்னடா நம்ம அந்த இங்கே மட்டும் ஏன் பிளாக் கார்பாய் போட்டு ஒட்டி வச்சுருக்கானுங்க? இதெல்லாம் ஓப்பனில் இருக்குது ப்ரோ. உங்களுக்கு என்ன வேணும்? இங்கே ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஸோ இந்த இடத்துல யாரும் இருக்கா? என்னாச்சு ப்ரோ? வீட்டு வாங்க. நைட் விஷன் வச்சுருக்கோம். நைட் விஷனில் கேப்சர் ஆகும். ஆமாம், அந்த இடத்துல பாருங்க ப்ரோ, எல்லா இடத்துலையும் விண்டோ வச்சுருக்காங்க. 3 இடத்துல என்ன ப்ரோ? இங்கிட்டு வாங்க ப்ரோ, மேலே கீழே விழுந்துட போகுது. பிளர் ஆகிட்டே இருக்குது ப்ரோ. மேலே யாரோ நடக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஐயோ, இது எப்படி ப்ரோ இந்த கம்பி ஆடும்? இவ்வளோ தூரம் உங்களால் என்ன? ஐயோ, ப்ரோ ப்ரோ சவுண்டு கேட்குது பாருங்க, சவுண்டு கேட்குது. உங்களுக்கு என்ன வேணும் ப்ரோ? இந்த சவுண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ப்ரோ. சீரியஸாக ஏதோ ஒரு டிவில் சவுண்டு மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பாருங்க. கண்டிப்பாக டீமன் இருக்கு ப்ரோ. இங்கே ஏதோ ஏவி விட்டானுங்க ப்ரோ. இந்த தகரத்துக்கு பின்னாடி சவுண்டு கேட்குது. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டால் அது வந்து பேசுது. அது ஆனால் என்ன பேசுதுன்றதே நமக்கு தெரில தானே. டீமன் என்ன இப்படியா பேசும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நாங்கள் பேசுறது புரியுதா உங்களுக்கு? எங்களுடைய ஸ்லாங் உங்களுக்கு புரியுதா ப்ரோ? ப்ரோ தலையில் கிளையில் எதனாச்சும் விழுந்துட போகுது ப்ரோ. செம்ம டேஞ்சர் ஆயிரும். கேட்குது கேட்குது. ஓகே, வெளியில் போயிடலாம் ப்ரோ. ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்லிடலாம். இந்த இடத்துல கேமரா வைங்க ப்ரோ, சீக்கிரம். என்ன ஹிஸ்ட்ரி சொல்லிடலாம். என்ன சொல்லலையா? ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் சொல்லல. பெருசாக கேட்குதுடா. பக்கத்தில் கேட்குது. இங்கே பாரு. என்ன ப்ரோ இது? நீங்கள் வந்துட்டீங்களா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா ஸோ இதே மாதிரி சவுண்டு கொடுங்க இன்னும் எக்ஸ்ட்ரா. டிடி சவுண்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குடா ப்ரோ. ப்ரோ உருவ நோய் சவுண்டு வருது ப்ரோ. அடிச்சிருமா? தெரியல ப்ரோ. நல்ல சவுண்ட் வருது ப்ரோ.
வாய்ப்பு இருக்குடா. இந்த என் ஃபோனை பிடி, என் ஃபோனில் எடு. 3 கேமரா இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். சுற்றில லைட் யூஸ் என்ன பண்ணுறது, எதையுமே கூடாது. உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன், சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும். உங்களை பார்க்கணுன்றதுக்காண்டி இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கிறோம். ஏதோ பேசுகிற சவுண்டு கேட்கல. ஐயோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ? மண்டியிலே விழுந்துருக்கும் ப்ரோ. டெஸ்ட்டு மிஸ்ஸு, செத்துருப்பேன். கண்ணில் சொறி விட்டு இருக்கும் ப்ரோ. இந்நேரம் எதுக்கு இப்படி ரத்தக்காக வாங்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் இப்படி இவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன சாவடிக்கணும் நீங்கள் குளிக்க அங்கே ப்ரோ. உங்களை நாங்கள் எந்த ஒரு வகையிலையுமே கோவப்படுத்த விரும்பலை. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. ப்ரோ தலைவரே போயிடலாம் தலைவரே, இந்த இடத்துல ரொம்ப டேஞ்சராக இருக்கு தலைவரே. ப்ரோ இங்கிட்டு வாங்க ப்ரோ, இங்கிட்டு வாங்க ப்ரோ. இதான் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கிட்டு வழி வேற இல்லடா, அங்கிட்டு தாண்டா வழி இருக்கு. ப்ரோ என்ன சாவடிக்க பார்த்துச்சு ப்ரோ. அதான் ப்ரோ, ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. சொடக்கு போகிற நேரத்துக்கு செத்துருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருங்க. ஹலோ, ஏன் இப்படி பண்றீங்க? ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச நாங்க வாங்கிட்டு வந்துடுவோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தலைவரே. இங்க இதுக்கு மேல இருக்க வேணாம்டா. உங்களுக்கு கேக்குதா? ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. உங்களுக்கு பிடிச்சது நாங்க வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அதை நாங்க கொடுத்துட்டு போறோம். ஓகே, உங்களுக்கு நாங்க நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிட்டு வந்திருக்கீங்களாடா? இது எப்படா ப்ரோ? அதனால தான் உங்களுக்கு அட்டாக் பண்ணதுன்னு நினைக்கிறேன். என்ன தலைவர் இதை சொல்லவே இல்லை. நான் உங்களுக்கு அவருக்கு சொன்ன நடந்தே சொல்லல. தலைவரே வெளியே எப்படியாவது சேஃபாக பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணுதுடா எல்லாத்தையும். எதுவும் பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செய்து. ரொம்ப கோவப்படாதீங்க. சாவடிக்க பாக்க ப்ரோ. நம்ம இன்னும் இப்போ ஒரு பில்டிங்ல தான் இருக்கிறோம். இன்னும் எவ்வளவு பில்டிங் இருக்கு தெரியுமா? உயிருக்கே உத்தரவாதம் இல்லைங்கிற மாட்டா இருக்குடா. அவருக்கு மண்டையிலே விழுந்துருக்கும்டா. இரு, கிளம்பிடலாம். வாங்க. சரி, வெயிட் பண்ண வேணாம். இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆமாம், அவ்வளோதான், தெரிஞ்சிருச்சு. ரைட்டாக பார்த்துக்க வேண்டியதான். வா. இந்தாங்க, இதில் கேமரா பிடிங்க. டேய் ரொம்ப கோவமாயிருச்சுடா அது. சீக்கிரம்டா. மேல இருந்து விழுவுதா? ப்ரோ ஜஸ்ட் மிஸ் தலையில விழுந்துருக்கும் ப்ரோ. சீக்கிரம் வெளில போங்க. நான் வெளியே வரேன், எதுவும் பண்ணாதீங்க. வாங்க. ஒன்றும் இல்லை, வா ப்ரோ. இது ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க.
என்ன இருக்கு மேலே? பிடிங்க ப்ரோ இதை. ப்ரோ இது ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. பார்த்து கீழே வந்து ஏதாவது வந்துட போகுதுடா. லாஸ்ட் ஷூட்லேயே ஒரு மாட்டம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க, சேஃப்டி. கீழே பாருங்க, கீழே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. மோசமாக இருக்குது. வாங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ நம்மக்கிட்ட என்னாச்சு? 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 டைம் இல்லை, டைம் இல்லை. வா 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 வா. இந்தாங்க 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 இந்தாங்க. கேமரா பிடிங்க. இங்கே கேமரா பிடி ப்ரோ. இங்கேயே நைட் விஷன் ஒன்று இருக்கட்டும், எது வேணாலும் கேப்சர் ஆகலாம். வாங்க 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 வாங்க. எப்படி ப்ரோ? சரி வாங்க ப்ரோ. தலைவரே, நம்மளை போட்டுக்கிட்டு தள்ளிட போதுடா இது. ஏற்கனவே ஒரு வாட்டி காவு வந்தது. காவு வாங்கிட்டோம். ஆசு ப்ரோக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? கேளுங்க. என்னடா ஆச்சா உனக்கு? அவன் அப்போ தான் வரானே, தலையில் வந்து கிளாஸ் அடிச்சு ரத்தம் ஊற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கோம். என்ன ஆச்சுன்னே தெரியல. சேஃப்ன்ற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவருக்கு ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணுங்க, எங்கே வந்துருக்காரு என்ன எதுன்னு கேளுங்க. சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க, நமக்கு டைம் இல்லை. வாடா ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு. அதுக்கு தான்டா பசங்க இங்கே இருக்கிறவங்க வந்து மேலே மேலே யாரும் நடக்கிறாங்க. நான் தான் அப்போலேருந்து சொல்கிறேன்ல, மேலே தான் மேலே தான் மேலே தான். கண்டிப்பாக அதான்டா நான் சொல்கிறேன். வப்பாடு. யோசி எங்கே இருக்கா? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டியா? ஒன்றும் பிரச்சனை. சேஃப் தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? மேலே பாரு. ஏய் சொல்கிறத கேளுடா. உட்காந்துருக்கான் அந்த மரத்துக்கு பின்னாடி அந்த கிளையில. அடுத்து என்ன போட்டதில் பார்க்குது ஏசு. சாவோட விளிம்பிக்கே போயிட்டு வந்தேன்டா. இப்போ உண்மையிலேயே செத்துட்டு கண்ணாடி வந்து கண்ணில் குத்திருக்குண்டா. சீக்கிரம் வர சொல்லுங்க ப்ரோ, டைம் இல்லை. பேசுறதுக்கு டைம் இல்லை. வாங்க வாங்க. எங்களால் வந்து தாக்கு பிடிக்கவே முடியல உண்மையிலே. எங்களால் ஏதாச்சும் வந்து எங்களை அந்த அந்த டீமன்ஸ்லாம் வந்து எங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியல. அந்த மந்திரம் ஏதோ சொல்லுவியா, அதை வந்து நீ சொல்லு, அதை அடக்கிறதுக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு. அதுதான் பாரு. முரட்டு இடம்டா. கண்டிப்பாக இங்கே ஏதோ பெரிய அளவில் ஏதோ காத்திருக்குடா. நான் தான் சொன்னேன்ல மேலே இருக்குடா மேலே இருக்குடான்னு. மேலே சவுண்டு கேட்குதானே ப்ரோ? கட் பண்ணுங்க ப்ரோ, கேமரா ஆன் பண்ணுங்க சீக்கிரம். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. அங்கே பாரு. யார் அது? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை கண்டு நான் பயப்படல. உங்களால் முடிஞ்சதை பாருங்க. வா வா, நமக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது. இங்கே பாரு எவ்வளோ பெருசு பாரு. ஐயோ எப்போ எக்ஸ்பர்டா எனக்கு இவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுட்டுருக்காரா. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வராமல் இருந்திருக்கீங்க. ஆமாம், எனக்கு உடம்பு சரியில்லை ப்ரோ, அதனால தான் வரலன்ட்டான். சரி ரைட்டு, ஓகே ப்ரோ. இருங்க, இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி பேசிடலாம் ப்ரோ. ஹிஸ்ட்ரி இன்னும் சொல்லாமல் நம்ம வீடியோ போயிட்டுருக்கு ப்ரோ. ஹிஸ்ட்ரி மொதல் பேசிடுவோம் ப்ரோ. அப்படியே அந்த கேமில் வந்து போடுங்க ப்ரோ. சத்தியமாக முடியல, ரொம்ப டயர்டு. என்ன இருக்குன்னே தெரில. அதை விட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளில வந்தாச்சு ஒரு பக்கத்து. அது வந்து இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பெருசாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் விடாமல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருக்குது. அப்புறம் அங்கே என்ன அப்புறம் வெளிச்சம் வெளியில் தெரியுதா? சரி ரைட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமாக வந்து கேட்டுட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மைனூட்டான சவுண்ட்ஸும் கேட்குது, எஸ்டிமாவும் கேட்குது. இது இந்த இடத்த பற்றி என்ன சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபுல்லாகவே ரொம்ப டயர்டாகிட்டோம். அதான் இங்கே வந்து உண்மை. எனக்கு விடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன ப்ரோ இதோட இருங்க, ஃபஸ்ட்டு நான் ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் மில்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு பெரிய ரைஸ் மில்லாக இந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. ஸோ அப்படிப்பட்ட டைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ இனத்தை வந்து சேர்ந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிறிஸ்டின் மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதோ, அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா
டிவில் மேலேயும் வந்து அதாவது இந்த சாத்தான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இது மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதை டீமன் அப்படின்னு வாங்கல. ஸோ அந்த ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஒரு சிலருக்கு வந்து கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டீமனை வந்து வர வைக்கிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் மில் வந்து பூட்டியிருந்த டைம் அப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 பேர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டீமன் பைபிள்ஸ் இந்த மாதிரி அந்த பைபிள்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சடங்கு மாதிரி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலாக அந்த பண்ண சடங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீமனை வந்து வர வைக்கிறதுக்கான ஒரு சடங்கு தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லாருக்குமே வந்து பேய் பிடிச்சிருக்குது. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்த அதை வெளியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொணவாடைகள் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கவும் வெளியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது இந்த நியூஸே. ஸோ யாராது சவுண்டு இல்லை சவுண்டு இப்போ கேட்குதா இல்லையா? கேட்குது. அங்கே பாருங்க ரொம்ப நேரமாக கேட்குது. இங்கிட்ட இருந்தால் கேட்குது சவுண்டு கேட்குது. ஏதோ ஒரு டம்முன்னு எனக்கு இருங்க அப்படியே இருங்க ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. நாய் வேறு பின்னாடி குலைச்சிட்டு இருக்குது. எனக்கு பின்னாடி இருந்தால் அந்த சவுண்ட் ரொம்ப நேரம். ஆனால் பின்னாடி ஃபுல்லுமே ஃபாரஸ்ட் ஆச்சு. கேமரா ஆன் பண்ணுறது முன்னாடி ஒரு சவுண்ட் வந்துச்சுல, கேமரா ஆன் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வந்துச்சுல, அந்த சவுண்ட் ரொம்ப நேரமாக கேட்குது பின்னாடி. இல்லை இப்போ இங்கே ஒரு சவுண்டு கேட்டுச்சு தலைவர். கேட்டுச்சா? கன்ஃபார்மாக கேட்டுச்சு. கேட்குதுடா இங்கிட்டு தான். அதே சவுண்டு இங்கிட்டு தான் கேட்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்குதா? நாய் குலைக்குது. அதே சவுண்டு. நாய் எவ்வளோ அது பின்னாடி இருந்தாண்டா கிளப்பிது நாய். ப்ரோ இந்த இடத்துல ஏதோ ஒரு கேட்குற மாதிரி இருக்கு ப்ரோ. எனக்கு பின்னாடி நேரம் கூப்பிட்ற மாட்டேருக்குடா. சரி ஓகே நம்ம வந்து அதான் வேகமாக விஷயத்தை முடிச்சிடுவோம் ப்ரோ. நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்குது வீடியோவே. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் வேலை செய்ய வந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேய் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு டிவில் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து மக்களை வந்து இன்ன வரைக்குமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. டீமன் சவுண்டு தானே இந்த பில்டிங்கில் இருந்தால் கேட்குது. கன்ஃபார்மாக சொல்கிறேன்ல பின்னாடி சத்தியமாக இந்த பில்டிங்கே இவ்வளோனா இந்த பில்டிங் உட்காரும் போதே வந்து வேற இடம் ஏதோ வந்து வைப்பை கிரியேட் பண்ணுது ப்ரோ உண்மையிலேயே. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் இன்னொன்று எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ண போகிறோம்னா வச்சுக்கோங்க, ஸ்பெல் புக்கு. ஸோ அவங்க என்ன மாதிரி வந்து மந்திரம் போட்டாங்களோ டீமனை கூப்பிட்றதுக்கு, ஸோ அதே மாதிரி நாங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி டீமனு ஏதோ ஒன்று வந்து கூப்பிட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் வந்து இந்த பேக்கில் வச்சுருக்கோம். சொல்லவே இல்லை நான்வெஜ்லாம். ஸோ அதையும் காட்டிடுறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகுது. ஸோ இது எங்களுக்கு வந்து தெரியுது ஆக்சுவலாக இது உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அப்படின்றது. அதையும் தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகுது. ஸோ வந்து ஸ்பெல் புக்கை வந்து இதில் ஏகப்பட்ட ரிச்சுவல் இருக்குது. சில ரிச்சுவல் வந்து டீமனை கூப்பிட்றதுக்காடி இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஸ்பெல் பண்ணி ஸோ கூப்பிடுவோம் அவங்களுக்கு தேவையானது. ஐ திங்க் வந்து இந்த நான்வெஜ் ஸ்மெல்லு பேக்ரவுண்டில் அது ஸ்மெல் பண்ணிட்டு தான் ப்ரோ ரொம்ப நாளாக வந்து கண்டிப்பாக ஏதோ பண்ணிகிட்டே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவருடைய பேக்கில் தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆக்டிவிட்டியாக என்ன ஏதுன்றதே தரல. பின்னாடி கன்ஃபார்ம் பார்த்துக்கலாம் ப்ரோ. அவருக்கு ஃபோன் அடிங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே ஓட்டும் ப்ரோ. சுத்தமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதில் எவ்வளோ சீன் வந்து ஆட் பண்ண போகுது அப்படின்ற தெரில, எவ்வளோ சீன் வந்து கட் ஆக போகுதுன்றதும் தெரில. உங்களுக்கு முக்கியமான சீன்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். படிக்க போகிறீங்களா? இல்லை ரிச்சுவல்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே அவருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் ப்ரோ. ஃபோன் பண்ணிட்டா இங்கே பாருங்கள் ப்ரோ, பாம்பு இதெல்லாம் இருக்குது. கண்ணை போகிறாச்சிக்கிறோம். பாம்போட ஸ்பெல்லாம் படித்தா பாம்பு வந்துடும் ப்ரோ உண்மையிலேயே. அப்படியா? வாய்ப்பு இருக்குது. மோசமானது. சாதாரணமாகவே பாம்பு நிறையா இருக்கும். ஆமாம் அடித்து தான் வர வைக்கணுமா? சும்மாவே வரும். இங்கே போடுறாங்க. இதில் ஒரு ஸ்மெல்லு பயங்கரமான ஸ்மெல்லு ப்ரோ. அந்த ஸ்மெல்லை படித்தா வந்து டீமனை கண்டிப்பாக கூப்பிட்டுறலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கூப்பிடலாம். கண்டிப்பாக வந்துடும். இந்த பாருங்களேன், இந்த பாருங்க. ஆமாம் இது தெரியுதா? இங்கே பாருங்க ப்ரோ தெரியுதா? அது மோசமாக இருக்குது. அது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம் அந்த லைட் ஆனில் இருக்குது இல்லை? ஆமாம் வாய்ப்பே கிடையாதுங்க. பாருங்களேன் மோசமான வேலையெல்லாம் இங்கே நிறைய நடந்துருக்கு.
ப்ரோ இந்த இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா வச்சுக்கோங்க, டீமனை கூப்பிட்றதுக்கு நம்ம வந்து 3 பேரும் கண்ணை கட்டிக்கிட்டு நான்வெஜ் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ஐ கான்டென்ட் வந்து இந்த இடத்துக்கிட்ட நம்ம நெத்தியோட மையப்பகுதியில் வச்சுட்டு ஒரு ஸ்லோகன் சொல்லணுமா அதில். சும்மாவே வருது இதில் அப்படி சொல்லி தான் வரணுமா? நாங்கள் அங்கே வரோம். கண்டிப்பாக அழகாக இருக்கு ப்ரோ. எனக்கு இந்த விஷயம்லாம் சொல்லவே இல்லை. நான்வெஜ்லாம் என்ன சவுண்டு? இந்த பாருங்க, சவுண்டு கேட்டுச்சுல. இது ரொம்ப மோசமான ரிச்சுவல்னு சொல்லுவாங்க. என்னடா அது, இதெல்லாம் ஸ்கல்லெல்லாம் இருக்கு. எங்கே சவுண்டு கேட்குது ப்ரோ? பின்னாடி இருந்தாடா. பின்னாடி மோசமாக இருக்கு. டயர்டாக இருக்குது ரொம்ப. இங்கே ஒரு நைட் விஷன். இங்கே பாருங்க ப்ரோ, பென்டாகிராமா. இங்கே ஒரு நைட் விஷன் வச்சுருக்குறோம். மொத்தம் எத்தனை நைட் விஷன்ரா எடுத்துகிட்டு வந்தீங்க? ஒரு 10 இருக்குமா? இதுதான் 12 இது 10-12 ரிச்சுவல்னு சொல்லுவாங்க ப்ரோ. இது வந்து டீமனுக்கும் கடவுளுக்கும் உள்ள இடையோ இல்லை ஒரு வழி பாதை மாதிரி கூப்பிடுறது. ஸோ இந்த ஃபோன் வருதுடா. யார் பேசு. ஹலோ. ப்ரோ யார்? இப்போ ஒரு ரியாஸ் ப்ரோ தான். சொல்கிறா ரியாஸ், என்னாச்சு? வந்துட்டியா? வந்துட்டியா? சரி ஓகே. லைட் ஏதாச்சும் தெரியுதா உனக்கு? வழி தெரியுமா? நாங்கள் உள்ளே வந்துட்டோம் ரியாஸு. ஃபஸ்ட்டு பில்டிங் தாண்டி செகண்ட் பில்டிங். அவருக்கு என்னாச்சு இப்போ? ஓகேல அவரு? டேய் அவர்ரா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்களடா, என்னாச்சு? தையலா? சரி நம்ம போகும்போது நம்ம பார்த்துக்குவோம். நீ ஏதாச்சும் வாட்டர் பாட்டில் இருக்கா? வாட்டர் பாட்டில் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தே இல்லையா? சரி சரி வா வா. லைட் இருக்குல்ல, லைட்டு நாங்கள் அடிக்கிற லைட் ஏதாச்சும் தெரியுதா? அவர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வர வந்து உள்ள வந்து லெஃப்ட் கட் பண்ணி ரைட் எடுத்து ரோட்லேயே உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் லெஃப்ட் மாதிரி போகும், அதுக்கப்புறம் சின்ன ஒரு சந்து மாதிரி போகும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு காடு மாதிரி புதர் மாதிரி போகும். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பில்டிங் இருக்கும் பாரு. ஸோ பெரிய பில்டிங், அங்கே லைட் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துரு. தெரியும். ஓகேவா? சீக்கிரம் வா. எஸ் ப்ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஆமாம் அவர் வீடியோவில் ஒரு வரல. ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப நேரம் ஓகே உட்காந்துருந்து நம்மளால கண்டிப்பாக அதுக்கு நான் ரொம்ப சொல்லுவோம். நம்ம உள்ளே போகாதனால தான் அப்படியே அமைதியாக இருக்குது. கண்டிப்பாக அப்பயே சவுண்டு கேட்குது. உண்மையிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஆமாம் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தது கொஞ்சம் ஒரு பெரிய ரிலீஃப் தான். எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. ஆமாம் இப்போ தானே வந்திருக்கிறேன். ஓகே சரி கேமரா ஆன் பண்ணி. அது மாதிரி தான் இருக்குது. கேமரா ஆன் அவர் வந்துடுவார். அப்படியே வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். அவர் அப்படியே கூப்பிடுங்க. நான் வந்துட்டார். அவர் தானே? அவர் தான். வர சொல்லு, உள்ள வர சொல்லு ப்ரோ. வாங்க. அவ்வளோதான். வரவில்லை. ஏதாவது கண்டிப்பாக ஒரு சம்பவம் நடந்துருக்கும்டா. என்னாச்சு? வரவில் ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பார்த்தியா? ஓகே தானே நீங்கள்? ஓகே தான் ப்ரோ. இப்போ அவனுக்கு அவனுக்கு எப்படி ஆச்சு? என்ன தையெல்லாம் போட்டு? தையல் போட்டிருக்காங்க. 7 தையலாடா? 7 போட்டிருக்காங்க. பயங்கரமான இருக்குது. பிளட் அவ்வளோ லீடிங் ஆகிடுச்சு. ஐயோ தப்பு ப்ரோ. அவரை வந்து நம்ம வர சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு ப்ரோ. இத்தனைக்கும் இத்தனை வீடியோ தாண்டி அவன் இந்த வீடியோவில் தான் வந்திருந்தானே. உள்ள கடைசியாக நானும் அவனும் பண்ணதா வீடியோ? ஆமாம் நானும் அவனும் பண்ணதான் கடைசி. சரி ஓகே. அவங்க ரொம்ப வலிக்குது கத்திட்டே இருந்தா போடலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? அது தூங்க வச்சிருக்காங்க. இப்போ இது போட்டா தூங்க வச்சிருக்காங்க. நம்ம போகும்போது பார்த்துட்டு போவோம் ப்ரோ. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்ல அவனை. நாங்கள் ரூமுக்கு இதுதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே காலைல கூட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. காலைல வந்து கூட்டு போய்க்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி ஓகே ஓகேயா. இப்போ நம்ம ஓகே தானே 4 பேருமே. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நார்மலாக இருக்கணும் ப்ரோ. நீங்கள் வந்து அந்த இன்சிடெண்ட்டை அப்படியே மறந்துடுங்க. ஓகே ப்ரோ. எல்லாருமே மறந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். ஓகே இதுக்கப்புறம் தான் மெயின் வீடியோவே. என்ன ப்ரோ? ஒன்றுமே பிளாங்க் ஆயிடுச்சு. இவரும் ஃபோன் எடுக்கல, நீனும் வந்து போயிட்ட. 2 பேருக்கு என்ன எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி உண்மையிலேயே சொல்ல போனோம் அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுற லெவலுக்கு மேலே
யாரும் வரலைனாலும் பரவாயில்ல ப்ரோ, நம்மளே எடுத்துடலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எனக்கெல்லாம் ஐயோ அள்ளு விட்டுருச்சு, சாவடிக்காத போல. சரி வா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஒரே இடத்துல நின்றுருக்கோம். சரி ஓகே 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 வாங்க. இப்போ ஒரு சவுண்டு வந்துச்சு, அது எங்கே இருந்து சவுண்டு வருது? எங்களுக்கு நேராக உள்ள பில்டிங்கில் இருந்து அதே தான் ப்ரோ. ப்ரோ அங்கே இதுக்கிட்ட நம்ம சவுண்ட் வந்துட்டே இருக்காங்க, செக் பண்ணிடுவோம். இல்லை அதான் நம்ம உட்காந்து பேசும்போது கவனிச்சிங்களா? எப்பா பண்ணலாமா ப்ரோ? ப்ரோ இங்கெல்லாம் பாருங்க ப்ரோ. இதெல்லாம் என்ன ப்ரோ இருக்குது? உள்ள யாராச்சும் இருக்கீங்களா எங்களை தவிர? தலைவரே அங்கே போகிற தலைவரே. ப்ரோ ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ நைட் விஷன் எடுங்க, சீக்கிரம் நைட் விஷன் எடுங்க சீக்கிரம். எனக்கு தெரியும் தலைவரே, இதை தான் நான் அப்பையிலேருந்து சொன்னேன், மேலே ஏதோ இருக்குடான்னு. மேலே இருந்தானே சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு. என்ன ப்ரோ அது? ப்ரோ ப்ரோ கேப்சர் ஆகுதான்னு பாருங்க சீக்கிரம். சத்தியமா இது இவ்வளோ லாங் கேப்சர் ஆக மாட்டேது ப்ரோ. நைட் விஷனில் பாருங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ மூவ்மெண்ட் ப்ரோ. ஆமா ப்ரோ ப்ரோ இங்கே வாங்க இங்கே வாங்க. இங்க தலைவரே ஏதோ மூவ்மெண்ட் ஆகுது. மூவ் ஆகுது ப்ரோ. இரு கேமரா கீழே இருக்குங்க, கேமரா கீழே இருக்குங்க, லைட் அடிக்காதீங்க ப்ரோ. ஐயோ பக்காவா தெரியுது ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இது? என்னவா இருக்கும் இது? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? உங்களுக்கு என்ன தேவைப்படுது? ப்ரோ மூவ் ஆகுது ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, நான் பார்த்தேன் தெரியுது ப்ரோ. நைட் விஷன்ல மூவ் ஆயிட்டே இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ இது? தலைவரே அதான் மேலே இருந்து சவுண்டு வருது, மேலே இருந்து சவுண்டு வருதுனால அதான் தலைவரே இருக்கும். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ப்ரோ மோசம் தலைவரே. ப்ரோ சுத்தி வவ்வாலா பறக்குது ப்ரோ. ப்ரோ இங்க பாருங்க. வவ்வாலாம் பறக்குது ப்ரோ. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனை? கீழ இருந்து போடுறோம், லைட் கீழ இருந்து நான் விடுறா. கீழ போடுறா. எங்க அங்க பாரு. ஏய் இன்னும் உங்களுக்கு எத்தனை உயிர் இங்க காவாங்க இருக்கீங்க? அப்படியே இருங்க. கேமரா கேப்சர் ஆகுது ப்ரோ. தயவு செய்து ப்ரோ. எவ்வளவு ஹைட்ல நிக்குது பாரு ப்ரோ. இந்த வாய்ப்பு யாருமே கிடையாது ப்ரோ. தயவு செய்து ப்ரோ விட்டுறாதீங்க, பயப்படாதீங்க. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ஏய் பயமா இருக்குடா டேய். கண்டு பயப்பட கிடையாது. தயவு செய்து உங்களால ஏய் பயமா இருக்குடா பார்க்கவே. ஒரே பேச முடியுமா? என்னடா அமைதியா இருக்கு. ஆனா அவ்வளோ சவுண்டு கேட்டுச்சுடா உள்ள இருக்கும்போது. சவுண்டு கேக்குதானே? நீங்க பேசுறது எனக்கு புரியல. என்ன பேசுறீங்க? ஏதோ கத்துதுடா. தலைவரே ரொம்ப சவுண்டு கேக்குதுடா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க பக்கத்துல வர முடியுமா? ஏன் இவ்வளவு ஏய் நீ வட பேசணுடா. எதுக்கு அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்சது இங்க தான் இருக்குது, இந்த பேக்ல தான் இருக்குது. வாங்க. அதை தேடி தானே வந்திருக்கீங்க. இந்தாங்க நான்வெஜ். ப்ரோ ப்ரோ அது நம்ம ரிச்சுவலே பண்ணுவோம். உங்களை நான் கூப்பிடுறதுக்காடி ஒரு ஸ்பெல் படிக்கிறேன், ரிச்சுவல் பண்றேன். ஏய் அது இப்பதானடா. ப்ரோ ப்ரோ இப்போ ரிச்சுவல் பண்ண சூப்பரா இருக்கும் ப்ரோ. அதே இடத்துல பண்ணலாம் ப்ரோ. எங்க அது கீழே வா? இல்ல அந்த இடத்துக்கு எப்படி ஃபர்ஸ்ட் போக முடியும்? தெரியலடா, வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரோ வாய்ப்பே கிடையாது ப்ரோ. எல்லாம் போக முடியும். இவ்வளவு நேரம் நிக்கிறதுக்கு சான்ஸே இல்லையா ப்ரோ? மோஸ் அதான்டா போயிடுவோமா? ஏய் போய்ரோண்டா. போவேனா இதுவா பயமா இருக்குது. அப்புறம் எதுக்குடா நம்ம கோஸ்ட் ஸ்டுடியோ ஏய் தலைவர் சவுண்டு கேளு. என்ன சொன்னீங்க? ஏய் ஏதோ மோசமா கத்துச்சுடா. என்ன சொன்னீங்க? ரொம்ப லவுடா. உங்களுக்கு பிடிச்சது வந்து நான்வெஜ் கறி வந்து நாங்க வச்சிருக்கோம். எடுத்துக்கோங்க. இந்தாங்க ப்ரோ வந்துட போகுது ப்ரோ. சும்மா இதா இருக்குடா. கொடூரமா இருக்குடா அந்த சவுண்டு. ப்ரோ அந்த இடத்துக்கு போலாம் ப்ரோ. வாங்க. ப்ரோ வேணாம் ப்ரோ. இல்ல இல்ல ரொம்ப வேணாம் ப்ரோ. ப்ரோ இல்ல இது வரைக்கும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தோம். அங்க பாருங்க ஒரே ஒரு ஆள் தான் நின்னுட்டு இருக்குது ரொம்ப நேரமா. ப்ரோ அது மின்னல் அடிக்குது ப்ரோ. அதான் மின்னல் அடிச்சிச்சு ப்ரோ. அதான் ப்ரோ மூவ்மெண்ட் நம்ம சவுண்ட் எல்லாம் வருது ப்ரோ. இதுல தட்டற மாதிரி. இங்க பாரு ரொம்ப இதா இருக்குடா. ப்ரோ வாங்க ப்ரோ. அப்ப அந்த கீழே போகும்போது அந்த இடம் எங்க இருக்குன்னு பாருங்க. அப்படியே பாருங்க. ப்ரோ நான்வெஜ் கறி மேல எல்லாம் போக முடியாது ப்ரோ. வழி கிடையாதுன்னு நினைக்கிறேன் தலைவரே. அந்த இடமே வைப்ரேட் ஆ ஆகும்.
ப்ரோ அது குடோன் மாதிரியே என்னன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்குமே அதுவா? ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ, அங்க பாருங்க ப்ரோ, நவுருது ப்ரோ. ப்ரோ காணும் ப்ரோ. ப்ரோ காணும் ப்ரோ. பண்ணவே முடியாது ப்ரோ. அது எங்க போகுதுன்னு பாருங்க ப்ரோ. ப்ரோ இந்த ஹோல் ப்ரோ, இது உள்ளதான் ப்ரோ. இது உள்ள இந்த ஓட்டை. வாங்க இங்கிட்டு வாங்க. இதுக்குள்ள இருந்து ஒரு சவுண்டு வருதுடா. உள்ள இருந்து இந்த சைட்ல இருந்து ஒரு சவுண்டு. மோசமா இருக்கு தலைவா. இதோ பாரு, மரம் ஆடுது. ப்ரோ வந்துருங்க ப்ரோ, அது வேற காணும் ப்ரோ. ப்ரோ சொன்னது ப்ரோ, அவ்வளோ வவ்வால் இருக்குதுன்னு. இந்த பாருங்க, கேப்சர் பண்ணுங்க. ஆமா அங்க பாருங்க ப்ரோ, சவுண்ட் கேக்குது. கத்துது. எவ்வளவு இந்த இடத்துல ரொம்ப இதா இருக்குடா. மேலதான் ப்ரோ நிக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பேசுங்க ப்ரோ. என்னது வவ்வால் வருதுடா நிறையா. ஏதோ பேசுது தானே. நிறைய வருதுடா. உங்கள்கிட்ட நான் வரலாமா? நீங்க சொன்னீங்கன்னா நான் மேல வரேன். மேல நிக்குதா நைட் விஷன்ல? இல்லையா? உள்ளத ப்ரோ நினைக்கிறேன், சுத்திட்டு இருக்கு ப்ரோ. நான் மேல வரட்டா? ப்ரோ இருங்க ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். ப்ரோ நிறைய போல் ப்ரோ. இது உள்ளதான் நீங்க நிக்கிறீங்கன்னா இங்க இருக்கு. ஓரத்துல நில்லு, மேல கீழே பட்டுற போது. அவனுக்கு வேற ஏதோ ஆச்சுங்கிறான். ரொம்ப ரிஸ்க்கு. இது பாருங்க, நார்மலான ஸ்பிரிட்டே கிடையாது. இப்படி ஓரத்துல நில்லு, திட்டு ஓரத்துலயே. மேல இருந்து கேக்குதா? மேல இருந்து தானே கேக்குது. ஆமா மேல இருந்து உங்களை இதோட விட மாட்டோம். உங்களுக்கு நான் ரிச்சுவல் பண்ணி நான் கூப்பிடுறேன் பாருங்க. ப்ரோ இங்க உழுவுது ப்ரோ. சுற்றி உழுவ ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? இது என்னது இது? ஆனாப்பா இது என்னடா பெருசா ஒரு டனலாட்டா இருக்கு. அதான் இத்தனை டனல் இருக்குது. இது அரிசி இதுவா? ரைஸ் மில் தானா இல்ல வேற எதுனாச்சுமா? இவ்வளோ டனலா இருக்கும் இல்லவா? இதுதான் அந்த கனெக்ட் ஆகும் போலடா. அங்கிட்டு வந்தோம்ல டனலுக்கா. இந்த டனல் ஏதாவது சேமிச்சு வைக்கிற மாட்டோம், ஏதாவது டனலாக இருக்கும்டா. இங்கிட்டு ஃபுல்லாகவே நத்தைங்க தான்டா இருக்குது. வேணாம் போக வேணாம். இங்கே ஏதோ ஒரு பில்டிங் தெரியுது தலைவர். ப்ரோ என்னாச்சு? ப்ரோ இவருக்கு என்னடா ஆச்சு? கத்துறாரு. அவர் எல்லாத்தையுமே கூப்பிடு ஃபர்ஸ்ட். என்னாச்சு ப்ரோ? தனியா போவேணா, தனியா போவேணா. லைட் அடிச்சோம்னா கேப்சர் ஆகும். நைட் ஏன் உள்ள இருக்கா இன்னும்? ஆமா நைட் விஷன் ப்ரோ லைட் ஆஃப் பண்ணுங்க.